நப்தலி சுனமி கொடுத்த அந்த குழந்தைக்காக நாம் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண கடைப்பட்டிருக்கோம். அதை சபையானவன் இணைத்திருக்கிறாவே நான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண, ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேணும்னு சொல்லி ஆண்டில் நான் படிக்கிறேன் இல்லையா. ஆகவே நாம் ஏற்கனவே 6ஆம் நேரத்தில் பார்த்தோம்னாக அந்த லூக்கா 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 5, 6. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரை வைத்து சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவன் முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். சகரியா என்ற அந்த ஆசாரியன், இப்போ ஆசாரியை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா. ஆசாரியர்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு உண்டு, அவர்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டும், எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக ஜீவிக்க வேண்டும், தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய எவ்வளோ அவசியம்னு சொல்லி பார்த்தோங்க. அதன்படியெல்லாம் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் கூட நடந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவன் முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். குற்றமற்றவர்களாக இருந்தார்கள், தேவன் முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். குற்றமற்றவர்களாக சொல்லும்போது தானியேலை பற்றி ஞாபகம் வருது. தானியேல் அவனுக்கு விரோதமாக இருந்த சத்துக்கள், பொறாமையினால் இருந்த சத்துக்கள் எப்படியாவது அவன் மேலே குற்றத்தை கண்டுபிடித்து ராஜாவிட்ட இருந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இல்லையா. ஆனால் ஒரு குற்றத்தையும் அவனிடத்துல தானியேல் இடத்துல கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அதே போல தான் இவர்கள் கூட இருந்தார்கள். அவள் குற்றமற்றவர்களாக நடந்து தேவன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு யோவான் ஸ்நானகனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 14வது வசனத்தில் தேவதூதன் சொல்கிற காரியத்தை பாருங்க. 14வது வசனம், லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான, இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு நம்பிக்கையே போச்சு. 2 பேரும் ரொம்ப வயசாகி போச்சு. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நம்பிக்கையே போச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்பா. அந்த பிறந்ததுனால அநேகர் சந்தோஷப்பட, நீ மாத்திரம் இல்லை, பெற்றோர் மாத்திரம் இல்லை, அநேகர் சந்தோஷப்படுவார். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து எப்படி ஆண்டு சொன்ன நல்லா, இந்த பிள்ளையை உனக்கு கொடுத்துருக்கேன்ப்பா, அதனால் நீ மட்டும் இல்லை, உன் மனைவி மட்டும் இல்லை, அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி எந்த பிள்ளையில கூட நீ சொல்லணுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே கூட ஜெபம் பண்ணலாம். இந்த தினத்தில் வந்திருக்கிற நப்தலியும் சகோதரியும் கூட அப்படியாக ஜெபம் பண்ணலாம். எனக்கு கிருபையான குழந்தையை கொடுத்து ஜான், அவன் பேர் ஜான் இல்லையா, ஜானை கொடுத்துருக்கிறீர்கள். இந்த ஜான் மூலமாக எங்களுக்கு மாத்திரம் இல்லை, சபையில் எல்லாருக்கும், இந்த சொந்தக்காரர்கள் சுற்றி எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகட்டும், அப்படியா அவனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்த வசனமாக, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசாவினால் நிரப்பப்பட்டிருப்பான். வேற யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவன் பரிசாவினால நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரேல் சந்ததியார் அநேகரை தன் தேவனாய கர்த்தரிடத்தில் திருப்புவான். தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள், தேவனுக்கு துரோகம் பண்ணின அந்த இஸ்ரேல் ஜனங்கள், கீழ்ப்படியாமல் போனவர்களை மடிமாங்க தேவனிடத்தில் திருப்புவான். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு சாட்சி, உன்னதமான ஒரு வாழ்க்கை. அந்த குழந்தை உங்களுக்கு பிறகுப்புற அந்த குழந்தையானது, அந்த யோவான் ஸ்நானன், அவன் தனக்கென்று ஜீவிக்க மாட்டான், அவன் மற்றவர்களுக்காக ஜீவிப்பான். ஆண்டரை விட்டு தூரமாய் போன, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து பண்ண, ஆண்டுக்கு விரோதமான காரியங்களையும் செய்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை திரும்பமாக ஆண்டிடத்துல அவன் திருப்புவான். அப்படி செஞ்சான் இல்லையா. விரியமாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னான், மனம் திரும்புங்கள், இதோ சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார். அப்பவே சொல்லிட்டான், இதோ கோடரியானது வேறு இருக்க மரத்தின் வேறே வைக்கப்பட்டிருக்கிறது, எந்த நிமிஷம் அது வெட்டி நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டி அக்னியில்
போடப்படும் என்று சொன்னான். உடனே நிறைய பேர் பணம் தந்தாங்க. ஏப்பா நீ இப்படி பேசுகிற, எவ்வளோ தைரியம் இப்படி பேசுறேன்னு யாரும் கேட்கல. அவன் பாலிஷாவும் பேசலை. விரியன் பாம்பு குட்டியிலன்னு சொல்லி அவளை கடிந்து கொண்டான்னு சொல்லிப்பான். அவே ஆண்டவனை வலிமை எடுத்து உபயோகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது இவன் மூலமாக அநேகர் மெய்யான அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கண்டுகொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று சொல்லிப்பாங்க. அதை உபாகமத்திலே அடிக்கடியாக நான் பார்த்த ஒரு சில வசதிகளை நான் பார்க்கலாம். உபாகமத்திலே ஆண்டவர் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார், எச்சரிப்பை கொடுத்தாருன்னு சொல்லிப்பாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வருகிறது. 11லையும் அது ரிப்பீட் ஆகுது. உபாகமம் 6வது அதிகாரம் உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து ஒரு சில வசனம் மாறி மாறி படிக்கலாம். உபாகமம் 6 5ஆம் வசனம். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் வீட்டு நிலையிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக. அது இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணும்னு சொல்கிறாரு. உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படியாக ஆண்டவரை நேசித்தால்தான் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய வசனங்களும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது சுலபமாக இருக்கும். ஆண்டவர் மேலே அன்பு இல்லைன்னா அவருடைய வார்த்தைகள் நமக்கு பாரமாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து இந்த பொழுது கூட அநேகர் வந்தாங்க இல்லையா, அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டாங்க, ஆசையோடு வந்தாங்க, அவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இது யார் கேட்பாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இந்தபடியெல்லாம் நடக்க முடியுமா? அவர் சொல்லுவார் தான். அவர் சாமியார் யார்? இயேசு கிறிஸ்து சாமியார் மாதிரி தான் இருந்தார் இல்லையா, நாடோடி மாதிரி பரதேசி மாதிரி இருந்தார். அதுக்கு தலை மனுஷமான தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னார். அவருக்கு பிறகு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கலையா இல்லையா? அவர் மாதிரி எல்லாருக்கும் முடியுமா? அவர் சொல்லுவார் தான். அதுக்காக எப்படி கேட்டு நடக்க முடியுமா? இது கடினமான உபதேசம். ஒவ்வொருத்தராக நேசனை செஞ்சுட்டாங்க, ஆண்டரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, கழட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி சொல்ல வச்சது யாரு? சாத்தான். நான் சொல்கிறோம், அவர் சொல்லுவார் தான்ப்பா, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் இது கதைக்கு உதவுமா, வேலைக்கு ஆகுமா, இது நடக்கிற காரியமா, இது முடியுமா? இது இப்படிலாம் நடந்ததுன்னா ஒரு 10 பைசாவோடு அவனால் சம்பாதிக்க முடியாது. அவர் மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்க வேண்டிதான் அப்படின்னு பக்கத்துக்கு ரொம்ப நம்ம மேலே அன்புள்ளவனாக, ஆண்டரை காட்டில் அதிக அன்புள்ளவனாக, ஆண்டரை காட்டில் நம்ம மேலே ரொம்ப கரிசனை உள்ளவனாக பேசுவான் சாத்தான். ஆமாம் சார் தான், ஆமாம் சார் சொல்லி நிறைவேறி செஞ்சு ஆண்டரை விட்டு போயிட்டாங்க. யோவான் சுவிசேஷம் 6வது நாம் பார்க்குறோம். ஆகவே பிசாசு அப்படியா நம்மகிட்ட கூட வந்து சொல்லுவான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட அப்படி தான் சொல்லியிருக்கோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ தான் நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீ நடக்க முடியும். என் பேரில் உனக்கு அன்பு இல்லைன்னா நடக்க முடியாது. அதெல்லாம் பாரமாக தெரியும், இந்த கட்டளைலாம் பாரமாக தெரியும். ஒன்று கூட கீழ்ப்பட முடியாது. பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளுக்கும் ஆண்டரை 10 கற்பனைகள் கொடுத்தாரா, 100 கற்பனைகள் கொடுத்தாரா? ஒன்றே ஒன்று தான் கொடுத்தாரு. இந்த மரத்தெண்ணெய் கனியை மட்டும் இந்த புசி வேண்டாம், நீ எல்லாம் சாப்பிடுப்பா அப்படின்னாரு. கேட்கறதுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்குது. இந்த ஈஸியாக அந்த ஒரே ஒரு கற்பனை தான், ஒரே ஒரு கட்டளை. அதை கீழ்ப்பிடிச்சானா? ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்பிடிச்சாங்களா? அவே ஆண்டரை நேசித்திருந்தா அவங்க கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. திடீர்னு யாரும் வந்து சொல்கிறப்பா, எனக்கு உன்னை பற்றி தெரியாது, நீ யாருன்னே தெரியாது எங்களுக்கும் உனக்கு சம்மந்தம் மேலே போப்பானா போயிருந்துருப்பான் சாத்தான். நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாத, நீ ஏன் இந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனா, நீ ஏன் எங்களுக்கு உயிர் கொடுத்த, நீ ஏன் எங்களை சிருஷ்டித்த, நீ ஏன் இந்த தோட்டத்தில் எங்களை வச்ச? எங்கள் ஆண்டரை எங்களை கொண்டாந்து வச்சார், அவரோட அருமையான தோட்டத்தை எங்களை உண்டாக்கினார். அவருக்கு கீழ்ப்படி தான் எங்களுக்கு முக்கியம். நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாத, எங்களுக்கு உனக்கும் ஒன்றும் சம்மந்தமே, நீ போப்பா உன் வேலையை பார்த்து நீ போன்னு சொல்லி தான் போயிருந்துருப்பான். ஒன்றும் செய்ய முடியாது அவனால், தெரில பாவம். அவன் பேச்சுக்கு மயங்கி பலியாயிட்டாங்க. தந்திரமாக பேசுவான், நம்ம மேலே கரிசனை உள்ள போல பேசுவான் சாத்தான். ஆண்டரோட நம்ம கரிசனையாக இருக்க மாதிரி பேசுவான். அவன் நீங்கள் நானும் கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஜாக்கிரதையாக கொண்டே அவசியம். அவ்வளோ பொல்லாத உலகத்தில் இருக்கும். பொல்லாத உலகத்தில் இருக்கவங்க அத்தாச்சு நீங்கள் டெய்லி பேப்பரை படித்தாலே போதும். பேப்பர் படிக்காமல் டிவி பார்க்குறீங்க, நியூஸ் பார்ப்பீங்களா, அது போதும், அதுலேயே தெரியும்.
நம்ம டிவி பார்த்தா கூட இவனை அப்படியே கொண்டு போயிடும். இப்போ கடலில் லைட்டாக அப்படி குளிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க, தப்பிச்சுக்கிறாங்க கொஞ்சம் அப்படி. இன்னும் போவோம், இன்னும் பார்த்தேன் என் திறமையை அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு போயிருந்தேன். அப்படி அது கடலுக்கு போகாமலே இருந்தால் எவ்வளோ நல்லது. சிலர் பாருங்க கடல்லாம் பார்ப்பேன், ஐயோ எனக்கு நான் கடலில் நினைக்கவே மாட்டேன், என் காலில் நினைக்க மாட்டேன் அப்படிமா. என் பேத்தி கூட ஒரு பேத்தி இருந்தா கடலை பார்த்தா இப்படி திரும்பிடும். கடலை பார்க்குறதுக்கே அவ்வளோ பயம். இப்போ கொஞ்சம் அந்த பயம் போயிட்டுது. கடலை பார்க்குறது கூட பயம். இங்கே பாண்டிச்சேரி கடல் கரைக்கு கூட கொண்டு போகணும், அப்படி திரும்பிடுவோம். சரி, அப்போ அவங்க தங்களை காப்பாற்றிக்கிடுவாங்கல்ல. அது எதுக்கு? அது கடலில் இறங்குவானே, அப்புறம் கொஞ்சமாக போய் அப்புறம் அது கொண்டு போயிடுது. அதனால் கடலுக்கு போகாமலே இருக்க நல்லது, இறங்காமலே இருக்க நல்லது, டிவி இல்லாமல் இருக்க நல்லது. டிவி இருப்பேன் நான் லிமிட்டாக பார்த்துக்கிறேன். அது அவன் விடமாட்டேன்னு தாத்தான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளவா, இன்னும் கொஞ்சம் உள்ளவா, நல்லா ஜாலியாக குளிக்கலாம். கடலில் எத்தனை பேர் செத்துருக்காங்கல்ல, நம்மளுடைய விசுவாசி பிள்ளைகள் கூட செத்துருக்காங்க. மகாபலிபுரத்துக்கிட்ட போய் குளிச்சுன்னு செத்துருக்காங்க. ரொம்ப உள்ளே போயிடும், உள்ளே கொண்டு போயிடுவான் சாத்தான். சோதம் கும்பனுக்கு வெளியில் லோத்து வெளியே தான் குடினான் முதல்ல, அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனான், அப்புறம் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி மார்க்கெட் பிளேஸ், அந்த பட்டணத்திலே நல்ல சென்டரில் போய் கூட்டி இருந்துட்டான். அப்புறம் தேவதூதன் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டேங்காங்க. அங்கே ஆணி அடித்து கெட்டிக்கிட்டான், பிசாசு அவளை கட்டி வச்சுட்டான். அவ்வளோ கஷ்டம். அவன் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கும். பிள்ளைகளும் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இலக்காரம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் அப்படியே கொண்டு போயிடுவான் பிசாசு. அவனை கொண்டு போகிறதுக்கு பல காரியங்கள் இருக்குது. முந்தியெல்லாம் சினிமா பார்க்குறதுக்கு வெளியே போய் டிக்கெட் எடுத்து க்யூவில் நின்று ஒத்தன் தலையில் ஒத்த ஏறி அடி பிடித்து அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு சினிமா பார்க்கணும். இப்போ ஹோம் தியேட்டர் வந்துருச்சு. ஹோம் தியேட்டர், வீட்டுக்குள்ளேயே தியேட்டர் வந்துருச்சு. இப்போ பாக்கெட்டுக்குள்ளேயே தியேட்டர் வந்துச்சு. செல்ஃபோன்லேயே சினிமா பார்க்கலாம். 500 படத்தை உங்களுக்கு ஏற்றி தரேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஆர்டர் வந்தால் கூட தெரியாது. இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது போய் ரோட்டில் ஓடி போய் ஆக்சிடென்ட் ஆகிடுதுல, அதுமாதிரி பார்த்துட்டு ஆர்டர் வந்துட்டு போயிட்டாரா? ஆமாம் போயிட்டார், அவ்வளோதான், விட்டு போயிட்டாரு. அதான் அப்புறம் என்ன இருக்குது கதி? நடந்து பொண்ணு தான். நீ வாப்பா, நீ நம்ம பிள்ளைன்னு ரெடியாக ஆர்டர் போனான்னா வர்றதுக்கு ரெடியாக இருக்கான் பார்த்தான். அந்திகிறிஸ்து அவன் கூப்பிட்டு போவான். 650 போட்டுக்கா, நெத்தியில் போட்டுக்கா, நீ நம்ம பிள்ளை, எனக்கு சந்தோஷமாக இரு, ஜாலியாக இருக்குமா. எங்கே போய் முடியும் கடைசியில்? அக்கினிங்க அந்த மாதிரி கடலில் போய் முடியும். அது ஒரு கடல். இந்த கடல்லேருந்து அந்த கடல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போயிடுவான். நல்ல டிவி அது இது, ஹோம் தியேட்டரு, பாக்கெட் தியேட்டரு, பாக்கெட்லேயே வந்துருச்சு தியேட்டரு. ஆபத்து. அதை பெற்றோராக நாம் பிள்ளைகளை மிகுந்து ஜாக்கிரதாக இருக்கும். ஆனாலும் வீட்டுக்குள்ளே சாசனை கண்ணி எதுவும் நம்ம வைக்கக்கூடாது. இல்லை கண்ணி, சாசனை கண்ணியில் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. வீட்டில் வச்சா அந்த கண்ணியில் போய் நம்ம பிள்ளைங்க சிக்கிக்கிடுவாங்க. இந்த குரங்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய சொல்லியிருக்கோம். அந்த குரங்கு பிடிக்கிறனுச்சா ஒரு பெரிய கூண்டு மாதிரி வச்சுப்போம். அந்த கூண்டுக்குள்ளே போட்டுக்கல வடை கம்மன்னு வாசமாக இருக்கும். பழம் எது குரங்குக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வச்சுருப்பான். பெரிய குரங்கு மரத்தில் இருந்து கீழே இறங்க அதெல்லாம் போனால் மாட்டிக்கணும், அதுக்கு தெரியும். அது குரல் கொடுக்க ஒரு மாதிரி. இந்த குட்டி குரங்குலாம் ஆசைப்படும். பொட்டுக்கல்ல இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, சுட சுட கம்மன்னு வடை வாசம் அடிக்குது, அப்படியே உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். இது எச்சரிப்பு கொடுத்தாலும் கேட்காது. அந்த கண்ணி வைப்பானே, அந்த பொட்டுக்களை வைப்பானே, அவனுக்கு வேணும், அவன் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கான். அந்த பொட்டுகளில் அந்த வடை அதெல்லாம் இருக்க போதே அது மாட்டிக்கிறது. அதில் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் நம்ம வீட்டில் இந்த பொட்டுகளில் வடை, அப்புறம் எடுது பழம், இந்த மாதிரி குரங்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை கவர்ச்சி செய்யக்கூடிய காரியங்களாம் இல்லாமல் தான் நல்லது தானே. அவனை பின்னா பார்த்தோம்ல, அது பந்திய நேரத்தில் நம்ம யார்? ஆசாரிய கூட்டமாக நம்மை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு ஆசாரிய வீடு ஆண்டுடைய வீடாக இருக்கணும். அவன் எந்த காரியத்தாலும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவனுடைய குடும்ப அங்கத்தினரும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. குடும்ப அங்கத்தினர் தீட்டானால் ஆசாரியனும் தீட்டாவான். அது எரிச்சுது அப்படிங்கிறாரு. பயமான தேவன் இந்த ஆண்டோட போதும் இல்லை, பயமான தேவனா இருக்கிறார். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறார். சென்சிட்டிவ் தான். தொட்டாஞ்சினி சில இலையை தொட்ட அப்படி சுருங்கிக்கிறது இல்லை, அது மாதிரி இருக்கார் ஆண்டவர். என்ன செய்யறது? ஆனால் கொஞ்சம் கீழ்ப்பிடிச்சிட்டோம்னா அழகாக நம்ம ஆசீர்வதித்து அவருடைய சந்தோஷத்தினால, தெய்வீக சந்தோஷத்தினால நிரப்பி அவருடைய ராஜ்யத்தில் என்னென்றைக்கு அவரோட வச்சுருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கும் இந்த டிவி சந்தோஷத்துக்கும் ஒப்பிட முடியுமா? திடீர்னு ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம், அங்கே டிவி ஓடிட்டு என்டிதாஸ் பீரியட்லேயே சொல்லியிருக்காரு, நம்ம சில வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சிஸ்டருக்கு எந்த பேர் வைக்கலாம்? சீரியல் சிஸ்டர்னு வைக்கலாமா அப்படின்னு இருக்காரு. இன்னும் என் காதில் அப்படியே இருக்குது. என்டிதாஸ் சொல்லியிருக்காரு.
அந்த சிஸ்டருக்கு என்ன பேர் வைக்கலாம்? சீரியல் சிஸ்டர் வைக்கலாமா அப்படின்னு இருக்குது. சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பைபிளை சீரியஸாக பார்க்கவே இன்னைக்கு படிக்கிறது தான் சும்மா கடந்து 2 அவசரத்துக்கு சில இருக்காங்களா, ஆஃபீஸுக்கு போகிற வேலைக்கு போகிற அவசரத்தில் பைபிள் படிக்கலாம் இருக்காது. கேலண்டரில் ஒரு அவசரம் அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் அவனை உதவி செய்வாராக. பெற்றோரே நாம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்கணும். கண்ணியான காரியங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. பிள்ளைகளை போய் மாட்டிக்கிடுவாங்க. அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம், உயிரே போயிடும். அதான் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாரு? உபாமா 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், இன்று 6ஆம் வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிட இந்த வார்த்தைகள் எங்கே இருக்கணும்? இதயத்தில் இருக்கணும்னு சொல்கிறேன். இதே தெய்வமே அப்படியே போஸ்டர்லாம் அடிக்கிறான்ல, இது சும்மனாச்சே எழுதி வச்சுருக்கான். இதயத்தில் அவர் இருக்கிறாராம். இதே தெய்வமே அப்படி, அது வேண்டாம், நமக்கு எது இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கணும். நீ தான் இந்த இறுதி தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இதயத்தில் எழுதுங்க. இந்த வார்த்தை உன் இதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக்குள்ள போதும், எழுந்திருக்கிற போதும் அவளை குறித்து பேசி, எப்போ பார்த்தாலும் அதே பேசணும். பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா போர் அடிக்க போதும்ப்பா, எப்போ பார்த்தாலும் ஏதானா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா அவன் பிள்ளைங்க? என்னப்பா எப்போ பார்த்தாலும் பைபிளை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க, போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லணும். போர் அடிக்குதுமான்னு அம்மாட்ட சொல்லணும். அப்பாவோட அம்மாவுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது. அதுக்காக அப்பா எப்படி வேணா இருக்குன்னா அர்த்தம் கிடையாது. 2 பேருக்கும் பொறுப்பு உண்டு. அம்மா வீட்லேயே ரொம்ப நேரம் இருக்கிறதுனால ரொம்ப பொறுப்பு உண்டு. அம்மா தானே சின்ன பிள்ளையிலேருந்து குழந்தையிலேருந்தே எடுத்து வளர்க்குறாங்க இல்லையா? அம்மாக்கிட்ட நேரம் ரொம்ப செலவு பண்ணுவாங்க குழந்தைகள். அதனால் அம்மாட்டேருந்து நிறைய காரியங்களை குழந்தைகள் கற்றுக்கிடும். அதனால் அப்பாவானாலும் சரி அம்மாவானாலும் சரி மிகுந்த ஜாக்கிரதையாகணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும் குழந்தைக்காக. இந்த குழந்தை பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா சங்கீதத்தில். ஆகவே நீ சுதந்திரம் என்ன சொத்தாக எனக்கு கொடுத்துருக்கிறீன்ற இந்த குழந்தைய நாங்கள் எப்படி வளர்க்க கற்றுத்தாங்க, தேசிங்க. அந்த குழந்தைக்கு நாங்கள் இடர்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்பாக கண்ணியை வைக்கக்கூடாது. அதை நாம் ஆண்டருக்கு நேரம் வழிநடத்துறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க பெரிய பொறுப்பு உண்டு. அப்போ ஆண்டர் கேட்பாரு, நியாய தீர்ப்பினாலே உனக்கு 3 குழந்தைகளை கொடுத்தேன், எப்படி வளர்த்தாய்? எந்த வழியிலே வளர்த்தாயா, ஏன் வளர்க்கல என்று சொல்லி ஆண்டர் கேட்பாங்க. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இங்கே ஆண்டர் சார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். கருத்தாய் போயிட்டு ஏனதோன்னு இல்லை, கடமைக்காக இல்லை. சில வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லிவங்கிட்டே பிள்ளைகள் நல்லா வந்திருக்காங்க, மாதிரி இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? 23 எங்கே ஒப்பிச்சா தாண்டா உனக்கு டிஃபன் தருவேன், இல்லாட்டா உனக்கு டிஃபனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சில வீடுகள் அதை நல்லா படிச்சுக்கிடுவாங்க. சில பிள்ளைகள் வெறுத்துரும். நம்ம இப்படி நம்ம சித்திரவதை பண்ணுறாங்க, பாடாப்படுத்துகிறாங்க, சாப்பாடு கூட தர மாட்டாங்க. 23 எங்கே ஒப்பிச்சாதான் சாப்பாடு தெரியும்னு சொன்னால் பயங்கரமான அம்மா அப்படின்னு வெறுக்க கூட செய்யலாம். ஆனால் ஆண்டத்தை கேட்கலாம். ஆண்டு நமக்கு ஞானத்தை தருவார், எப்படி பிள்ளையை வளர்க்கணும். அது சிறு பிராயத்திலேருந்தே ஆண்டுடைய வசனங்களை அவளுக்கு போதிக்கணும். ஏதோ சண்டே ஸ்கூலில் கற்றுக்கிடுவாங்க, எனக்கு தேவையில்லை, நான் அது அவங்க வேலை, சண்டே ஸ்கூல் டீச்சர் வேலைன்னு நினைக்கக்கூடாது. இப்போ சாதாரண ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. வெளியே டியூஷன் வைக்கிறாங்க, 1000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்து பிள்ளைகளை நினைச்சிடறாங்க, டியூஷன் அனுப்புகிறாங்க, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு இல்லை. அதே போல் சண்டை கிளத்தில் சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது. எல்லா நாளும் வீட்லேயும் நாம் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனங்களை கருத்தாக போதிக்க வேண்டும். நாமே அந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும். நம்ம போதிக்கிறது ஒன்று, நம்ம செய்கிறது ஒன்றா இருந்ததுன்னா நம்ம செல்லா காசாக போயிடுவோம். டிவி பார்க்காதடா, அது தப்புடா, நீ நேரத்துக்கு போயிட்டு சொல்லிட்டு ராத்திரி 11 மணிக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு டிவி பார்த்தானுவீங்க. இது பிள்ளை முடிச்சு பார்க்குது, ஆஹா என்னைய சொல்லி நீ பார்க்குறியா? அப்போ அவன் 2 தூணு பேர் 1 மணிக்கு எழுந்திரிச்சு பார்ப்பான். ஆண்டு ரொம்ப வேதனை துக்கப்படும். அதை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செயல்படுறது, இல்லாட்டா நம்ம செல்லா காசாக போயிடும். நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையும் மதிக்க மாட்டான், கீழ்ப்படிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவனை திருப்புவது கஷ்டமான ஒரு காரியம். அடிக்கடி நான் பார்த்துருவேன். நீதிமொழியில் ஒரு அருமையான அவசரம் இருக்குது. 22:6 பாருங்கள். நீதிமொழியில் 22:6. நீதிமொழியில் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அவை சிறு பிள்ளையா இருக்கும்போதே அவனை நடத்த வேண்டிய வழியிலே, ஆண்டுடைய வழியிலே அவனை நடத்த வேணும். அப்போ முதிர் வயதிலும் கூட அதை விடாது இருப்பான். முதல்ல விட்டுட்டு அப்புறம் நம்ம சொன்னோம்னா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்கப்புறம் அவனை ஆண்டோட வழியில் கொண்டு வரது மிக மிக கஷ்டம். அதனால தான் இங்கே நான் வாசிக்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு சிரிப்பாங்க.
அதே அதிகாரத்திலே பாருங்க, இன்னொரு வசனம் இருக்குது, 15வது வசனம். பிள்ளையின் உள்ளத்தில் என்ன இருக்குமா? மதியினம் இருக்கும். பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா, நல்லது கெட்டது தெரியாது, எது ஆண்டுக்கு பிரியமான வழின்னு தெரியாது, நாம தான் சொல்லணும். அவை பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அது தன்னின் பெருமை அவனை விட்டு அகற்றுவோம். நீ இப்போ ஸ்கூல்லலாம் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடிக்கக்கூடாதுங்க மட்டும் இல்லை, திட்டக்கூடக்கூடாது, அவள் ஒன்றுமே செய்யக்கூடாது, ஒன்றுமே கண்டுக்கூடாது, அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி பாஸ் பண்ணுவான்? அவன் படிக்கவே மாட்டான்ல, முட்டை மாதிரி தான் வாங்குவான். அவை அப்படி தான் நடக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய நாம், ஆண்டுடைய பிள்ளைகளாய நாம் அந்த மாதிரி ஒருபோது இருக்க முடியாது. அதை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அன்போடு கூட கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். சில பேர் பெற்றோர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா சனியை பிசாசு எருமாடு பண்ணி அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க, பிள்ளைகளே வெறுத்துருவாங்க. அப்போ வேறு யாராவது வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டால், அப்பா அம்மாவா எப்போம்மா தான் என்னை பண்ணி எருமானே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பண்ணி எருமாடுமா நம்ம பெற்றோம், அதே ஆண்டு நமக்கு கொடுத்தாரு இல்லை, அந்த மாதிரி திட்டக்கூடாது. அவளை கண்டிக்க வேண்டிய விதமாக கண்டிக்கணும். அதை ஏன் கண்டிக்கிறோங்கிற காரணத்தை அவளுக்கு உணர்த்தணும். பிள்ளைகளுக்கு அவள் தப்பு செய்யும்போது இந்த தப்புனால பின்விளைவு என்ன, அது என்ன பாதிப்பை கொண்டு வரும்னு சொல்லி எடுத்து சொல்லணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வாங்க. சரி, நம்முடைய நன்மைக்காக தான் அப்பா அம்மா இதை சொல்கிறாங்க, கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவள் உணர்ந்து கொள்வார். பிள்ளைகள் முன்னாடி வச்சு அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது, ஏற்கனவே சொல்லிங்க. பயங்கரமாக தர்க்கம் பண்ணுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்கும், மிகுந்த இடரல். அவள் ஒருபோதும் ஆண்டு அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது, ஆண்டுகிட்ட வர முடியாது. அப்பா அம்மா மாய்மாலக்காரர்கள் என்று அவன் தீர்ப்பு கொடுத்துருவான். அப்பா அம்மா சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்கள அலட்சியமாக ஏனாதானோ என்று அதை விட்டு விடுவான். இன்னும் 2-3 வருஷங்கள் கூட இந்த நீதிமொழியில் இருக்குது. பெருமை கையாளாமல் விடாதே, அவன் தண்டிக்கிறனால அவன் சாக மாட்டான். 13:24 வசனம். பெருமை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான். நீதிமொழி 13:24. அவன் மேல் அன்பாக இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பெருமை அடிக்கிறனால அவன் சாக மாட்டான். அவன் சாகிற மாதிரியும் அடிக்கக்கூடாது, முறுக்கு வெறி வந்தெல்லாம் அடிக்கக்கூடாது. பிள்ளைகளை அன்பினால், அந்த கண்டிக்கிறத கூட நம்முடைய அன்பு வெளிப்படணும், அன்பினால கண்டிக்கணும். அது அவனுடைய நன்மைக்காக தான் நம்ம கண்டிக்கிறோன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அவன் செய்த தப்புடைய பின் விளைவு என்ன என்பதையும் புரியும்படியாக சொல்ல வேண்டும். பெருமை கையாடன்னு தன் மகனை பாய்க்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறோம் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபேசியர் பவுல் எழுதுகிறார். அதுமாதிரி பேதுரும் கூட எழுதுகிறார் பிள்ளைகளை வளர்க்க பற்றி. எபேசியரில் 6வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆகவே பிள்ளைகளுடைய கடமை என்ன? பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி பெற்றோர் நடக்கும்போது, கர்த்தருடைய வசனத்தின்படி பெற்றோர் சாட்சியாக இருக்கும்போது, பிள்ளைங்க ஆவிக்கிற நன்மைக்காக பெற்றோர்கள் சில காரியங்கள் சொல்லும்போது பிள்ளைகள் கண்டிப்பாக கீழ்ப்படியும். உலகப்பரமான பெற்றோராக இருந்து உலகப்பரமான காரியங்கள் சொன்னால் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் தேவப்படி உன் தாயும் கண்மணுவாயா என்பதே வாக்குத்தத்தம் இல்லை, 1ஆம் கற்பனை 3ஆம் வசனத்தை பார்க்குறோம் இல்லையா. ஆகவே சில பேர் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசு ஆனாலும் 50 வயசு ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு அப்படியே அடிமையாக இருக்கும், அவங்க சொல்லலாம் தலையாட்டி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்டருக்கு ஒருபோதும் பிரியமாக இருக்க முடியாது. அப்பா அம்மா தான் பிரியப்படுத்திட்டு இருப்பாங்க, ஆண்டரை ஒருபோதும் பிரியப்படுத்த முடியாது, ஆண்டரை கீழ்ப்படிய முடியாது, ஆண்டருக்கு சாட்சியாக இருக்க முடியாது. அதான் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாத அப்பா அம்மாவுக்கு போய் கீழ்ப்படிஞ்சோம்னா அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை அதோ பரிதாபம் போயிடும், இந்த வாழ்க்கையை நம்ம இழந்து விடுவோம். அவை மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து 4ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சியிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அவை பெற்றோரும் கூட என்ன செய்யணும்? பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி. இப்போ அனாவசியமாக திட்டிகிட்டே இருந்தால் பிள்ளைகள் கோபம் தான் வரும் இல்லையா, காரணம் இல்லாமல் தட்டு எதுக்கு எடுத்தாலும் சீறி பாய்வாங்க பிள்ளைகள் மேலே, கோபப்படாமல் பேசுவாங்க. எங்கள் அப்பா அம்மா ஒருபோதும் எங்கள் மேலே அன்பாகவே இருக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட ஆதங்கப்படுவாங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் அப்பா பார்த்து எப்போ பார்த்தாலும் என்னை அடிப்பாங்க, எங்கள் அம்மா அடிக்கிறதே இல்லைம்பாங்க. சில வீட்டில் சொல்லுவாங்க என் அம்மா எப்போதும் சீறி உடனே திட்டிகிட்டே இருக்காங்க, எங்கள் அப்பா அடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வித்தியாசம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க உடனடியாக இல்லையா, கற்றுக்கிடுவாங்க. ஆகவே நாம் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சியிலும் போதனையிலும் அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். அதுக்காக அவருடைய வசனத்தை நாம் அவளுக்கு போய்த்து கொண்டே இருக்க வேண்டும்.
ஆண்டை வசனம் இப்படி சொல்லுது, இது ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம், இதை செஞ்சால் ஆண்டோட நம்ம தண்டனை தான் நம்ம பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட வசனத்தை நாம் கீழ்ப்படியும் பொழுது இது ஆண்டுக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற போதனை சிற்சிலையும் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அழகாக ஆண்டுக்குள் வளருவார்கள். பெரியவளான பிள்ளைகள் கூட அதை விட மாட்டாங்க. இப்போ வெளிநாடுகளை பார்க்கும் மேற்கத்திய நாடுகள்லாம் அவ்வளோ பயங்கரமாக கெட்டு போன காரணம் என்ன? அந்த பெற்றோர் வந்து பிள்ளைகளை ஆண்டுக்கேற்ற வழியில் வளர்க்கல. அவங்களும் சபைக்கு போக மாட்டாங்க. ஆண்டு வீட்டில் குடும்ப ஜெபம் கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குதோ இல்லையோ தெரியல, ஆண்டுக்கு தான் தெரியும். இப்போ குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்குமா அந்த வீடு எப்படி இருக்கும்? பிள்ளைகள் எப்படி ஆண்டுக்குள்ளே வளருவாங்க? அவங்க சபைக்கும் போகிறதே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு செஞ்சுஞ்சா அவளை ஆண்டரை விட்டு பிரித்து விட்டா. அதனால இப்படி தாறுமான காரியங்கள்லாம் மேற்கத்திய நாடுகளில் பார்க்குறோம் இல்லையா? ஒழுக்கங்கிட்டவளாக மிருகத்தை விட கேவலமாக அவர்கள் ஜீவிக்கிறார். சோதோம் குமாரனுடைய பாவத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பயங்கரமான பாவம் காணப்பட்டு பயங்கரமான துன்மார்களாக இருக்கிறார். ஆண்டுடைய கிருபையின் காலத்தை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். பயங்கரமான தேவனுடைய கோபாக்கனை அவளுக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அவருடைய முற்பிதாக்கள் பிள்ளைகளை சரியான வழியில் வளர்க்காதனால, தேவனுடைய வழியில் வளர்க்காதனால, தேவனுக்கு பயப்படுற பயத்திலையும் சிக்ஷையிலும் வளர்க்காதனால தான் அவங்க முழு சமுதாயமும் கெட்டு போயிருக்கு. சிறப்பாகும் திருமணத்தையே கேலிக்கூத்தாக சாசு மாற்றி விட்டான். ஆண்டு திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தார், ஆனால் அதை கேலிக்கூத்தாக மாற்றி விட்டான்னு சிறப்பாகும். அவனுடைய பயங்கரமான தண்டனை அவளுக்கு காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் நான் கூட அந்த எச்சரிப்பை எடுத்துக்கொள்வோம். ஆகவே நாம் இங்கே படிக்கிற விதமாக நான் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி ஆண்டுக்கு ஏற்ற சிக்ஷையிலே வழக்கிற்கு ஆண்டு நமக்கு உதவி செய்வார்கள். பேதுரு நிருபத்திலையும் கூட அது வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பேதுரு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 1 பேதுரு 1 நிருபத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். பேதுரு நிருபத்தில் கணவன் மணியை பற்றி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. கொலோசியர் நிருபாங்க. கொலோசியர் 3வது அதிகாரம். கொலோசியர் 3வதுலேயும் பவுல் அழகாக குடும்பத்தை பற்றி சில மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், அப்புறம் பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி மறுபடியும் பார்க்குறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திறனற்று பாருட்டி அவளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். இங்கேயும் அதே காரியத்தை தான் பவுல் சொல்கிறார். பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். அவளை சிரிச்சிக்க வேண்டிய நேரத்தில் சிரிச்சிக்கணும். அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு காட்டணும். அவளை பரிச்சை நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவளை பாராட்டணும். அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி கொடுக்கலாம். சில பிள்ளைகள் 90 மார்க் வாங்கியிருக்கணும், வாங்கியிருப்பாங்க, அவளை திட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு தான் பிசாசு ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு தான் அந்த பக்கத்தை விட்டு பயணிப்பாங்க. 99 மார்க் வாங்கிட்டான், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா நீயும் 100 வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சோர்ந்து போவாங்க. 90 மார்க் வாழ்க்கை எடுத்த பாராட்டணும். பாராட்டு பரவாயில்ல. ஒரு சில பிள்ளைகள் அவனை விட நம்ம அவன் 100 வாங்கிட்டான், அவன் 90 தானே வாங்கிட்டான்னு சொல்லி சில பிள்ளைகள் ஃபங்க் ஆயிடுவாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி உற்சாகப்படுத்தணும். அது சில பிள்ளைகள் வந்து தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்களே. +2 ரிசல்ட்டு 10th ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளில் பேப்பரில் குறைஞ்ச ஒரு 4-5 பேராக தற்கொலை பண்ணியிருப்பாங்க, நியூஸ் வரும். அது காரணம் அப்பா அம்மா தான். அவர்கள் வந்து ரொம்பவும் மட்டம் தட்டி பேசி அவங்களை சோர்ந்து போக முடியாது செய்து தங்கள் மேலேயே அவங்களுக்கு வெறுப்பு வந்து தற்கொலை பண்ணிடுவோம். அது 90 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவளை பாராட்டணும். பரவாயில்ல, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண, நீ கூட 100க்கு 100 வாங்கிடலாம், இந்த ஜோம் பண்ண ஆர்டர் உதவி செய்வார், அந்த மாதிரி சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம், உற்சாகப்படுத்த வேண்டும். மற்றவர்களோட ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை மற்ற வீட்டு பிள்ளைகளோட, அது நம்மளுடைய சொந்தக்காரனுடைய பிள்ளைகள் ஏற்று வீட்டு பிள்ளைகளோட ஒப்பிட்டு ஒருபோதும் சொல்லக்கூடாது. அதை அவர்களை திடநிட்டு போக முடியாது, சோர்வடைய முடியாது செய்யும். அப்பா அம்மா மேலே ஒரு வெறுப்பு கொடுக்கும். இவ்வளோ செஞ்சு அப்பா அம்மா நம்மளை ஒரு வார்த்தை கூட பாராட்டலையே. அதனால் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பிள்ளைகள் நினைச்சணும். பாராட்ட வேணும், சின்ன சின்ன கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம். அதுக்காக லஞ்சம் மாதிரி கொடுக்கக்கூடாது. லஞ்சம் மாதிரி இதெல்லாம் நீ செஞ்சேன்னா நான் உனக்கு இது செய்வேன், இதை வாங்கி தருவேன். உலக மாதிரி ஜனங்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ செஞ்சேன்னா சாயங்காலம் அவனை கூட்டு போகிறேன், அல்ல உனக்கு பீச்சுக்கு கூட்டு போகிறேன், அப்படி ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டு போய் வாங்கி தருவேன். செய்யலைன்னா கிடையாது. அது வந்து சரியான அப்ரோச் கிடையாது. அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி அன்புனால சொல்லணும். அவங்க ஒரு காரியத்தை அவங்களாவே நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்யும்போது பிள்ளைகளை பாராட்டி ஏதாவது பரிசு பொருட்களை கொடுக்கலாம். இதை செஞ்சீங்கன்னா இது தருவேன்னு அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு
அடிமை எஜமான் கூலியால் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்யாதபடி நம்மளோட அன்பை காட்டணும். ஆண்டவரை உதவி செய்வாராக. நப்தலிக்கும் சரி சுலைமிக்கு கூட உதவி செய்வாராக. நமக்கும் கூட ஆண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. நமக்கும் கூட ஆண்டு உதவி செய்ய ஒவ்வொரு நாளும் நம்ம முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்காக காலையிலும் இரவிலும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணணும். பிறகு குடும்பமாக பிள்ளைகளை வைத்து ஜெபம் பண்ணணும். அது மிகவே முக்கியம். நானும் கூட இந்த பேர பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளை கூட நான் சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகள் தூங்க போகும்போது இரவிலே ஜெபம் பண்ணி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சமயத்தில் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. சில பிள்ளைகள் வந்து ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கிறனால சில பிள்ளைகள் 7 மணிக்கே கூட தூங்கிடுவாங்க. சில பிள்ளைகள் வந்து 8 மணிக்கே தூங்கிடலாம். சாப்பிடாம கூட தூங்கிடுவாங்க. அது ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகள் வீக்காக போயிடுவாங்க ராத்திரி சாப்பிடாம இருந்தால். காலை உணவும் இரவு உணவும் கூட வளர்கிற பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியம். காலையில் உணவு சாப்பிடாம எத்தனை பிள்ளைகள் அந்த ஆன்சைட்டியில் ஸ்கூலுக்கு போகிறப்பில் சாப்பிடாம கூட போயிடுவாங்க. நாம் தான் அதுக்கு கருத்தாக எடுத்து எப்படியாவது அவளுக்கு சாப்பிடணும். அதே நேரத்தில் ஆண்டுடைய வசனத்தையும் ஊட்ட வேண்டும். அது குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியம். காலையிலும் இரவிலும் குடும்ப ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு முன்னதாகவே பிள்ளைகள் எந்திரிக்கும் முன்னதாக கணவன் மனைவி எழுந்து அவருன்னு சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். பிறகு பிள்ளைகளை வைத்து குடும்பம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டு ஒரு நாளைக்கு 2 வசனமாவது அவர் மனப்படமாக கற்றுக்கொள்ள முடியாத சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு நாள்னா எவ்வளோ வசனம் கற்றுக்கலாம் பாருங்கள். அது அந்த ஏற்ற சமயத்திலே அந்த வசனமான விதைக்கப்பட்ட விதையானது கிரியை செய்யும். அந்த பிள்ளைகள் ஏற்ற சமயத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. நமக்கு இப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டுக்கு பயந்து ஜீவிச்சாங்கன்னா அந்த பிள்ளைகள் நமக்கும் கூட கீழ்ப்படிவாங்க இல்லையா? அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். ஆண்டர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அவன் ஆண்டர் அப்படியே உதவி செய்வாராக. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கருத்தை ஜோம் பண்ணுறதுக்கு உதவி செய்வாராக. பிள்ளைகள் வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுறோம். பிள்ளைகள் ஆண்டை தந்த பிறகு ஆண்டரையும் மறந்துடும், பிள்ளைகளையும் மறந்துடும். எவ்வளோ கொடுமை இல்லையா? அதை நன்றி கிட்ட தரணும். அந்த பிள்ளைகள் வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். ஆண்டு தர்றாரு. அப்போ ஆண்டு கொடுத்து அந்த பிள்ளையை ஆண்டுக்காக நான் வளர்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆண்டர் கணக்கு கேட்பார், உனக்கு நான் பிள்ளையை கொடுத்தேன் நீ எப்படி வளர்த்தேன் அப்படின்னு கேட்பார். இப்போ ஏற்கனவே பெரிய பிள்ளைகள் ஆன விட நான் ஒன்றும் செய்ய முடியாது. 20 வயசு 18 வயசு 15 வயசு தான் இருந்தாங்க. ஏற்கனவே சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் நான் சொல்லலாம் பொருந்தும். அப்போ சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிற அந்த எச்சரிப்பை நான் எடுத்துக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்றோர் நல்ல ரோல் மாடலாக முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை நான் மறந்து விடாதபடி அதை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சபையாக சேர்ந்து அந்த நப்தலிக்காகவும் சேலமைக்காக அவர் கொடுத்த குழந்தை ஜானுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் கூட ஜெபத்திலே அவர்களே நான் நினைக்கிறேன். நப்தலிக்காகவும் எங்களுடைய சகோதரி செலமைக்காக நன்றி மத்திய ஸ்தோத்திரிக்கிறோம். இதாமே ஒரு கிருபியாக குடும்பமாக இணைத்து ஸ்தோத்திரங்கத்தாவே நன்றி. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த அருமையான குழந்தை ஜானையும் கூட நீ கொடுத்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே நன்றி மத்தியிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மளுடைய பெயர்களை சமைத்து கூட எங்கள் சகோதரிக்கு பாராட்டின எல்லா இறக்கும் கிருபிகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகமான பிரசத்தை கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே நன்றி மத்தியிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜானையும் கூட உடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். நிறைய பிள்ளை ஆசிரியதையும் எப்படியாவது சகரியா எலிசபெத்துக்கு இந்த யோவான் ஸ்நானை கொடுத்தீர். அவர்களை அழகாக கர்த்தாவினர் நெருப்பினீர். நம்முடைய பிள்ளையாக வளர முடியாத செய்தீரே. அந்த பெற்றோரும் கூட எவ்வளோ கருத்தாய் அவனை வளர்த்தார்கள் கர்த்தாவை. அதுபோல் எங்கள் மேல் நப்திரியும் சலமையும் கூட கருத்தோடு உமக்காகவே இந்த பிள்ளையை வளர்க்க நீர் கொடுத்த அந்த குழந்தையை உமக்காய் வளர்க்க உதேசிங்க கர்த்தாவை. பிள்ளையை ஆசிரியையும் உங்களுடைய காரம் உணவோடு கூட இருப்பதாக. தேவனுடைய ஞானத்திலும் உங்களுடைய கிருபையிலையும் மனுஷனுடைய தயவிலும் நாளுக்கு நாள் வளர உதவி செய்யுங்க கர்த்தாவே. நிறைய ஜானை ஆசிரியையும் வேண்டிய ஞானத்தை தாரும். இந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க உதேசியும் அவனுக்கு முன்பாக இடர்லையும் அப்படியாக தடுக்கலையும் கண்ணியும் வைக்காமல் இருக்க உதேசியம். இந்த சிறுபிள்ளைகள் ஒரு இடர் உண்டாக்கினால் அவளை நான் தண்டிப்பேன்னு சொன்னீர் கர்த்தாவே. சிறுபிள்ளையை நேசிக்கிற தேவன் நீர். அவளை வருக இடம் கொடுக்கணும்னு சொன்னீர். நன்றி. சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். அவை இந்த பிள்ளைகளுக்கு நான் இடராக இராமல் பிள்ளைகளை முன்னே வழிநடத்துகிறவர்களாக இருக்க உதேசியம் கர்த்தாவே. பெற்றோருக்கும் உதேசியம். இங்கே இருக்க ஒவ்வொரு பெற்றோரும் கூட உதேசியம் கர்த்தாவே. அப்படியே ஜானை ஆசிரியம் இந்த காலத்தில் கொடுக்குறோம். துதிகரமாக முக்கிய சாத்திரம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.